சட்டமன்ற தேர்தலில் எல்லா கட்சிக்குமே எங்களுடைய கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யார் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் கடிதம் மூலமாக லெட்டர் பேட் மூலமாக எழுத்துப்பூர்வமாக தருகின்றார்களோ யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்பதை எங்கள் ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு சரியான நேரத்தில் ஒற்றை சொல்லாக ஒரே முடிவெடுக்க இருக்கிறோம். கோரிக்கைன்னா இப்போ மாநாட்டில் சொல்லுவோம்ல, இப்போ சொல்லிட முடியாது. பிரதான கோரிக்கைகள் இருக்கு. அவன் அதாவது குறிப்பாக பாதுகாப்பு சட்டம் ஒன்று வேணும்னு கேட்குறோம். காரணம் என்னன்னா, கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் ஒரு சட்டம் இருந்தது முன்னாடி, இப்போ அதை தளர்வு பண்ணிட்டாங்க. தளர்வு பண்ணிய காரணத்தினால் சாமானிய கடைகள் எல்லாம் தொடை தெரியப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் பல்வேறு சட்ட வடிவமைப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கோம். ஜிஎஸ்டி வரி குறைப்பு 4 அடுக்கு 2 கட்டமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே சட்டம் குறைக்கப்படவில்லை. சட்டம் கடுமை அப்படியே இருக்கிறது. சாமானிய வணிகர்களும் சட்டத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஜிஎஸ்டியில் எளிமைப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் சாதாரண சட்டத்தை வைத்துக்கொண்டு தவறான அதிகாரிகள் கையுட்டு பணம் பெறுவது அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன். எல்லா கட்சிக்கும் வைப்போம். அரசியல் கட்சிகள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லாருக்குமே எங்களுடைய கோரிக்கையை வச்சிருப்போம். எல்லா கட்சியும் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, கோரிக்கைகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 தினங்களிலே கோரிக்கைகள் அனைத்து கட்சிக்கும் தரப்படும். வணிக சங்கத்தை சார்ந்த குருவாம்பேட்டை பகுதியில் சேம்பர் காலனியில் வணிக சங்கத்துடைய தலைவர் அது திருவெங்கடம் என்பவர் ஒரு நல்ல செயல் வீரர், செயல்பட்டு கொண்டிருந்தவர் திடீர் மாரடைப்பால் இறந்து விட்டார்கள். ஆகவே அந்த குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக இந்த நிதி 4 லட்சம் ரூபாய் இன்று வழங்க இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.